கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும். வித்தியாச விதமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 மாதங்களை நமக்கு வாழ்க்கை வாழுவதற்கான பலனையும் கிருபையும் தந்து இந்த 8வது ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் கிருபையா நம்மளை வழி நடத்த போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தமான ஒரு வசனத்தை நான் அழகா தெரியப்படுத்தட்டும் பாருங்க. இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையாய் நான் அதை தெரியப்படுத்தட்டும். பழைய ஏற்பாடு உபாகமும் 28வது அதிகாரம் வசனம் 12வது வேத வசனத்துடைய ஒரு பகுதியை நான் அழகா உங்களுக்கு நான் படிக்கிறேன். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசிங்க. உங்களுக்கு ஆண்டவர் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார் இந்த மாதத்துல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 8வது மாதம் உங்கள் இருதயத்துல அடங்கி இருக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் நீக்கி போடுகிற மாத போகுது. இந்த 8வது மாதம் உங்களுக்கு கர்த்தர் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அப்படின்னா உங்களுக்கான ஆசீர்வாதமான கதவுகள் இந்த ஆகஸ்ட் மாசம் திறக்கப்படும். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான உயர்ந்த கதவுகள் இந்த மாசம் உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க இருதயத்துல பாரத்தோட ஒரு விதமான சஞ்சலத்தோட வாழ்க்கையை வாழாதபடிக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 28வது வசனம் 12வது வசனத்துடைய மைய பகுதி, கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நன்மையினாலையும் உங்களுடைய வாழ்க்கையில கிருபையினாலையும் நீங்க இந்த மாசம் நிரம்ப போறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்கான கர்த்தர் வானத்தை திறப்பார். உங்களுடைய அற்புதமான சுகம், உங்களுடைய பிள்ளையின் படிப்பு காரியம், உங்களுடைய வேலையின் ப்ரமோஷன் காரியங்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் இயேசுவின் நாமத்துல தெரியப்படுத்தட்டும். அவர் உங்களுக்கான கதவுகளை திறக்க போகிறார். ஆண்டவர் பொக்கிஷம் அடங்கி இருக்கிற பரலோகத்தின் மகிமையாய் இருக்கிற பரலோகத்தின் வல்லமையான காரியங்களை வானத்தை திறந்து உங்களுக்கு கொடுப்புன்னு சொல்ற தேவ பிள்ளைகளை, உங்கள் விசுவாசங்கள் பெருகும்படியா, உங்களுக்கு நேராய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும்படியா, உங்களுக்கு நேராய் வந்திருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகி போகும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் தெரியப்படுத்துறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 12 மைய பகுதி, கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்க போகிறார். நன்மையினாலையும் கர்த்தருடைய சுகத்தினாலையும் உங்க சன்னதிகளை தேவன் நாமத்துல நான் பேசட்டங்க. உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். மகளே, தைரியமா புறப்படு. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை அப்படியே முட்டி மோதி அலைய விட்டு எல்லா பிரச்சனைகளையும் இயேசு நாமத்தில் தூக்கி போட்டு மிதிச்சு உங்களுக்கான கதவுகளை திறந்து கம்பீரமா நடக்க போறீங்க. பிரதர் சிஸ்டர், ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சுகத்தின் வல்லமை உங்களுக்காக இறங்கும். தேவனுடைய பெருக்கத்தின் நன்மை உங்களுக்காக இறங்கும். தேவ அபிஷேகம் உங்களுக்காக இறங்கும். வானம் திறக்கப்பட்டு இறங்கி வர என் அன்பு தேவ பிள்ளைகளை, பயப்படாம இருங்க, கலங்காம இருங்க. ஆண்டோடைய பெரிதான சித்தம் திட்டம் உங்களுக்காக உண்டு. ஆண்டோடைய பெரிதான சித்தம் திட்டம் உங்களுக்காக உண்டு. ஆமென் சொல்றீங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. 7 மாதங்களை பாதுகாத்தவர் இந்த 8வது மாதத்திலையும் தேவனே அப்பா, வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய ஆண்டவர் வானத்தை நீர் எங்களுக்கு திறப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உபாகமம் 28வது அதிகாரம் வசனம் 12 பிரகாரமா கர்த்தருடைய நாமத்தினால கர்ப்பத்தின் கனிக்கா ஜெபிக்கிறோம், சுகத்திற்கா ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனை மாறும்படி ஜெபிக்கிறோம், சொந்த வீடுகள் கட்டும்படி ஜெபிக்கிறோம், ஊழியத்துல பரிசுத்தமாய் மகிமையா மாறும்படி ஜெபிக்கிறோம். அநேக கிறிஸ்துவ குடும்ப ஜெபங்கள் திறக்குங்கிற அந்த வல்லமை இறங்கி வரட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலையை ஏற்படுத்துங்க சுவாமி. உடைய மகிமை உடைய வல்லமை எங்களுக்கு இறங்கி வரட்டும் அப்பா. எங்களுக்காய் வானத்தை திறக்கிற மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஒப்பு கொடுக்கணும் எங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை பெருசா ஆஸ்வதிக்க போகிறார். கலங்காம இருங்க, பயப்படாம இருங்க. ஆமென் ஆமென்.